தமிழ் பழைய புத்தகத்தில் 6ஆம் தமிழில் சிலபஸில் இருக்கிற டாபிக் மட்டும் டெய்லி ஒரே ஒரு இது பார்க்கலாம். அதில் இன்னைக்குள்ள டாப்பிக்கில் வந்து வாழ்த்து திருவருட்பா. இதை எழுதியது யாருன்னா ராமலிங்க அடிகளார். இவங்களை வந்து திருவருட் பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளலார் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சது, அதாவது சத்திய தர்மசாலை. அதுக்கப்புறம் வாடிய பயிரை கண்டபோலாம் வாடினே அப்படின்னு சொன்னவங்களும் இவங்க தான். இந்த பாட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இறைவனை பற்றி உருகி பாடியிருக்காங்க. இறைவன் வந்து என் கண்ணில், என் கருத்தில், என் எண்ணத்தில், என் சிந்தனையில், என் பாட்டில், பாட்டின் இசையில், அப்புறம் என்னுடைய உயிரிலையும் கலந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அந்த பாட்டு பாருங்கள். கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தான், எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பிறந்த இடம் என்னென்னா மருதூர், கடலூர் மாவட்டம் மருதூரில். இவங்க பெற்றோர் ராமையா சின்னம்மையார். இவங்க எழுதின நூல் வந்து என்னென்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். அப்புறம் இவங்களுடைய பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து திருவருட்பா அப்படின்ற ஒரு நூலாக தொகுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இவங்க சமர சன்மார்க்க நெறியே வழங்கியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னவங்க இவங்க. அதே போல் அதுக்கப்புறம் என்ன பாருங்கள், வடலூர் சத்திய தர்மசாலை பசியால் வாடும் மக்களுக்கு சோரிட சத்திய தர்மசாலை. அவர் அன்று மூட்டிய அடுப்பு வந்து இன்றும் அணையாமல் எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிறந்தது வந்து 5/10/1823, 30/1/1874 வரை இவருடைய வாழ்நாள் காலம். இது அவ்வளோ முக்கியம் இல்லை. ஆனால் இதில் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, திருவருட்பாவை எழுதியது ராமலிங்க அடிகளார். இவருடைய சிறப்பு பெயர் திருவருட் பிரகாச வள்ளலார். பிறந்த இடம் வந்து மருதூர். பெற்றோர் வந்து ராமையா சின்னம்மையார். எழுதிய நூல்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். அப்புறம் வந்து வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வந்து திருவருட் பிரகாச வள்ளலார். நெக்ஸ்ட்டு என்னது இருக்குது, வடலூரில் சத்திய தர்மசாலையை உருவாக்கினார்னா வடலூரில். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், புக் பேக்கில் வந்து ராமலிங்க அடிகளார் டேஸ் என்னும் ஊரில் பிறந்தார். எங்கே பார்த்தோம், மருதூர், கடலூர் மாவட்டத்தில் உள்ள மருதூர். ராமலிங்க அடிகளாரது பாடல்கள் டேஸ் என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது. திருவருட்பா. யாரை நாம் வள்ளலார் என அழைக்கின்றோம்? ராமலிங்க அடிகளாரை. ராமலிங்க அடிகளார் எழுதிய உரைநடை நூல்கள் இதில் பார்த்தோம்ல, ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம்.